நமது வள்ளலார் சைவ சமயத்தை பின்பற்றிய போது கூறிய நித்திய கர்ம விதியில் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து நெற்றியில் திருநீர் அணிந்து தியானம் செய்ய வேண்டும் என்று கூறியிருப்பார். வள்ளலார் சைவ சமயத்தை பின்பற்றிய போது ரத்தின முதலியாருக்கு எழுதிய கடிதத்திலும் சிவபஞ்சாட்சர தியானம் செய்ய வேண்டும் என்று கூறியிருப்பார். ஆறுமுக நாவலர் எழுதிய நித்திய கர்ம விதியில் சைவ மரபை பின்பற்றுபவர்கள் நாள்தோறும் சூரியோதயத்துக்கு முன்னே நித்திரை விட்டெழுந்து சிவசிவ என்று நெற்றியில் விபூதி அணிந்து சிவபெருமானை இதயத்தில் தியானிக்க வேண்டும் என்று கூறியிருப்பார். வள்ளலாரும் ஆறுமுக நாவலரும் கூறிய சிவபஞ்சாட்சர தியானம் மற்றும் நெற்றியில் விபூதி அணிவது போன்றவைகள் எல்லாம் எதில் இருந்து தோன்றியது என்றால் சமஸ்கிருத வேதத்திலிருந்து தோன்றியவையாகும். வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்த பிறகு அவர் கைப்பட எழுதிய பாடல்களில் வேதமே பொய் என்று கூறியிருப்பார். அவர் கைப்பட எழுதிய விண்ணப்பத்தில் வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாத்திரங்கள் முதலியவற்றில் கூறப்பட்ட கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்று கூறியிருப்பார். மேலும் இந்த கலை உரைத்த கற்பனையை நிலை எனக் கொண்டாடும் வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்றும் கூறியிருப்பார். அறிவு விளங்கியவர்கள் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், வேதமே பொய் என்று வள்ளலார் கூறியிருக்க, அப்பொழுது சமஸ்கிருத வேதத்தில் கூறப்பட்ட சிவபஞ்சாட்சர தியானம், மந்திரங்கள், நெற்றியில் விபூதி அணிவது போன்றவை எல்லாம் பொய்தானே? நான் கூறுவது போல் கூறினால் சிறு பிள்ளைகளும் புரிந்து கொள்வார்கள். இதை புரிந்து கொள்ள அளவிற்கு போதுமான அறிவில்லாத சில சன்மார்க்க வேடதாரிகள் சிவ பஞ்சாட்சர தியானம் செய்தால் மனம் சுத்த கரணமாகும் என்று உளறி வருகிறார்கள். ஆனால் வள்ளலார் கைப்பட எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஜீவகாருண்யம் செய்தால் மனம் சுத்தமாகிவிடும் என்று கூறியுள்ளார்.